யூரிக் ஆசிட் எத்தனை வருஷமா இருந்தாலும் சரி அதை ரெடியூஸ் பண்றதுக்கு சிம்பிளான மெடிசன், சிம்பிளான டயட் போதும். அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். யூரிக் ஆசிட நேச்சுரலா எப்படி ரெடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், நார்மல் யூரிக் ஆசிட் லெவல் 3.5 to 7.2 குள்ள இருக்கணும். ஒன்ஸ் ஒருத்தங்களுக்கு இந்த யூரிக் ஆசிட் அதிகமாச்சுன்னா வாழ்நாள் முழுக்க குறையாம ஃபெபிஸ்டாட் 40 mg போன்ற வலி மாத்திரைகளை தொடர்ந்து எடுத்துக்கொண்டே வர வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்காங்க. அப்ப இந்த யூரிக் ஆசிட் அதிகமாகும் போது பாடியில என்னென்ன சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும், இந்த யூரிக் ஆசிட் லெவல் ஹியூமன் பாடியில ஏன் ரைஸ் ஆகுது, இது உடம்புல இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன மாதிரியான பக்க விளைவுகள், சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் நம்ம